ஹாய் சில்ட்ரன், நான் உங்கள் ராஜபாலன். இன்றைக்கி எல்லாரும் இங்கிலீஷ் எக்ஸாமை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரிலாக்ஸாக இருக்கணும், ஏன்னா டயர்டாக இருப்பீங்க. அடுத்து வரப்போகிற எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம், அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணுமே. ரிலாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்லேருந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் 2 லெசனுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா 5th சாப்டர், பெரிய லெசன். அந்த 5th சாப்டர்ல 5 மார்க் அண்ட் 2 மார்க் கொஸ்டின் எப்படி செலக்ட் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல கொஸ்டின் நம்பர்ஸா நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஜென்ரலா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில மேக்சிமம் 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா நம்ம வீடியோவை பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் கோட்ரிலேட்ரல். ஏரியா ஆஃப் கோட்ரிலேட்ரல். ஏரியா ஆஃப் கோட்ரிலேட்ரல்ல உங்களுக்கு ஒரு 5 மார்க் சம் கண்டிப்பா வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஏரியா ஆஃப் கோட்ரிலேட்ரல்ல சம்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 4 சம் இருக்கு. ஸோ அது போக இன்னொரு 2 சம்மு கூட இருக்கு, கொலினியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கொலினியர் சம்ல ஒரு 2 சம்மு, ரிமைனிங் ஏரியா சம். அதனால இந்த எக்ஸாம்பிள் 5.4, 5.6, 5. எக்ஸசைஸ் 5.1ல இந்த 4, 5, 6, 7 இந்த 5 6 சம்ம நீ படிச்சுட்ட அப்படின்னா இதுல ஒரு 5 மார்க் கொஸ்டின் நீ எழுதிடலாம். ஸோ ஏன்னா இது ஒரு சம், இந்த 4, 5, 6, 7ல ஒரு சம் நீ போட்டு பார்த்துட்டீங்கன்னா அடுத்த சம் அதே மெத்தட் தான். மறக்காம ஒன்று செய்யணும், ஏரியா ஆஃப் கோட்ரிலேட்ரல் அப்படின்னு கேட்டிருந்தா நீ கம்பல்சரியா கிராஃப் வரையணும். கிராஃபுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ ஏரியா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.15, எக்ஸசைஸ் 5.2ல 9, 10, 11, 12, 13 இந்த 6 சம்மையும் நீ பார்த்துக்கணும். இந்த 6 சம்மும் இம்பார்ட்டன்ட் சம் தான். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.28ம் எக்ஸாம்பிள் 5.36ம் சேர்ந்து இதுல ஒரு சம் இருக்கு. 5.3ல 2 சம், 9th and 14th பிளஸ் செகண்ட் சப்டிவிஷன். இந்த 3 சம் பிளஸ் எக்ஸசைஸ் 5.4ல 7, 8, 9, 10, 11, 12 and 5.36 இந்த 2யுமே நீ கம்பேர் பண்ணி படிச்சுட்ட அப்படின்னா இதுல ஒரு 5 மார்க் கொஸ்டின் கம்பல்சரியா இருக்கும். பாரு எவ்வளவு கொஸ்டின் தான் இருக்கு. இதுல ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 3, 2, 5, 6, 7 கொஸ்டின் இருக்கு. இதுல ஒரு 7. இந்த 7, 3, 10 கொஸ்டின் படிச்சிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். இதுல 6 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வந்துருது. இந்த 6ல ஒண்ணு வந்துருது. மேக்சிமம் 3 5 மார்க் கொஸ்டின் இந்த லெசன்ல இருந்து நீ அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததா 2 மார்க் கொஸ்டின். சரி, 5 மார்க் எழுதியாச்சு. 2 மார்க் எப்படி சார் பார்க்கணும்னா, எக்ஸாம்பிள்ஸ் 2 எக்ஸசைஸுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருப்பேன். 5.1, 5.2, 5.3, 5.9, 5.10, 5.11, 5.12 இது எல்லாமே சேர்ந்து நீ பார்த்துக்கணும். ஒரு 2 மார்க் கொஸ்டின் இதுல இருந்து வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.2ல 2, 3, 5, 6, 7, 8 இந்த சம் இதுல இருக்கிற சம்மும் ரிலேட்டட் வித் இந்த எக்ஸசைஸ்லயே சேர்ந்து இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 2 பார்ட் நாங்க மார்க் பண்றேன் பாரு. இந்த 2 பார்ட்டையும் நீ சேர்த்து படிச்சுக்கணும். இதுல இருந்து 2 மார்க் ஒன்று வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் 3 டைப்பா இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இதுல ஒரு 4 12, இதுல ஒரு 4 16 கொஸ்டின்ஸ் இருக்குப்பா 2 மார்க்ல. அடுத்த டைப்ல இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு அப்படின்னா இதுல இருந்து 2 மார்க் கொஸ்டின் வரும். ஏன்னா புக்ல பாத்தீங்கன்னா நீ மோர் தென் 100 கொஸ்டின் படிக்கணும். அதுல நான் செலக்டிவா கொடுக்குறேன். இதை படிச்சேன்னா நீ சென்டம் வாங்குவியான்னா சென்டம்காக நான் சொல்லல. பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஆகி வரணும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எபோவா போகணும். சென்டம் ஹோல்டர்ஸ் புக்கு ஃபுல்லா இருக்கிற எல்லா கொஸ்டின் நீ பார்க்கணும். இதை பாடலாம் பார்த்துட்டு அப்படின்னா இந்த லெசன்ல இருக்கிற 5 மார்க்கு 2 மார்க் கொஸ்டின் நீ அட்டன் பண்ணிடலாம். ஓவராலா எல்லா லெசன் நான் கொடுத்துருக்கிற யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கிற எல்லா லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் படிச்சேன்னா
நீ 90 எபோவ் கிடைச்சு 90 அண்ட் எபோவ் நீ கம்பல்சரியாக வாங்கிடுவ. அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கும், இந்த சம்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு சம்ஸை பார்த்ததுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணு. ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த சம்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடு. அது போக வேற ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடு, அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுறேன். அடுத்தது 4th சாப்டருக்குள்ள வீடியோவை அடுத்ததுல போட்டு விடுறேன். இன்னைக்கு நைட்டு இதை உட்காந்து பாருங்க, பார்த்து ஒர்க் அவுட் பண்ணு. நாளைக்கு ஆஃப் டேக்குள்ள இதை முடிச்சிடணும். நாளைக்கு ஆஃப் டேக்கு அப்புறம் நீ வேற லெசன் படிக்கணும். அதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்த லெசனுக்கு நான் போட்டு விடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே.